ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு நம்ம நிஃப்டி ஃபிஃப்டியோட வீக்லி அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இந்த லெவல்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக், அதாவது 27/10 டு நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே வரைக்கும் இந்த லெவல்ஸில் வந்து நிஃப்டி வந்து மேஜராக ரியாக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதாவது பை அபோ அப்படிங்கிற நான் பை சைடு எப்போ போகும் அப்படின்னா, மார்க்கெட் எப்போ 25,977 அபோவ் போகுதோ அப்போ நான் பை சைடு போவேன். மார்க்கெட் வந்து இப்போ கரண்ட்டாக என்ன லாஸ்ட் டே, அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே என்ன க்ளோசிங் ஆயிருக்கு அப்படின்னா, என்னோட செல் பிலோ அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நான் இந்த டைம் வந்து செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். மார்க்கெட் மே டுமாரோ மார்னிங் மண்டே 27/10/2025 அப்போது 25,800 அந்த ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுவேன். 25,790 அந்த ரேஞ்சுக்கு கீழே வரும்போது நம்மளோட செல் சைடுக்கான ஃபோக்கஸ் இருக்கும். நம்மளோட என்ட்ரிஸ் ஃபுல்லாகவே செல் சைடு பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன்ஸ் தான் பண்ணுவோம். டார்கெட் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவலுக்கு வந்து 25,732. தென் செகண்ட் டார்கெட் 25,666. தேர்டு டார்கெட் 25,600. இந்த மாதிரி நம்மளோட வீக்லி கேப்பில் இந்த லெவல்ஸ் எல்லாத்துலேயும் மார்க்கெட் மேஜராக ரியாக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்ட் ஆன் மேக்ஸ் கேல்குலேஷன் பை வீக்லி அனாலிசிஸ். ப்ரீவியஸ் வீக்ஸில் உள்ள டேட்டாஸை கம்பேர் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணி இந்த லெவல்ஸ் எல்லாம் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா செல் பிலோ அப்படிங்கிற லெவல் கிட்ட தான் நிற்கிது. மார்க்கெட் வந்து 58,211க்கு மேலே போகும்போது நம்ம பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். அட் த சேம் 57,686 அந்த ரேஞ்சு 57,686 லெவலுக்கு கீழே வரும்போது நம்ம செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த வாரம் தான் லாஸ்ட் வாரம் பேங்க் நிஃப்டியில் எக்ஸ்பைரிஸ் இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் நாளைக்கு ஓப்பனிங் ஆகிற லெவல்ஸை பொறுத்து நம்ம அதுக்கேற்ற மாதிரியான லெவல்ஸை ஃபிக்ஸ் பண்ணலாம். மேபி நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஃபுல்லாகவே நிஃப்டி ஃபிஃப்டியில் தான் நம்ம என்ட்ரிஸ் போவோம். ஸோ நோ ப்ராப்ளம். அடுத்து ஃபாரெக்ஸ் அப்படிங்கும்போது கோல்டில் எலியட் வேவ் தியரி படி நம்மளுக்கு வந்து 5th வேவ் கம்ப்ளீட் ஆகிக்கிட்டு கரெக்ஷன் வேவ் வந்துக்கிட்டு இருக்கு 4 hour டைம் ஃப்ரேமில். ஸோ மார்க்கெட்டில் ஒரு செல் சைடு, அதாவது ஒரு சின்ன பை சைடு போயிட்டு தென் செல் சைடு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கலாம். நம்மளோட லெவல்ஸ் வந்து 3,878 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் கோல்டு ஃபால் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அட் த சேம் 4 hour எஸ்எம்சி கான்செப்ட் படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கும் இந்த 786 ப்ரீவியஸாக சொன்னால் அந்த 50% ஆஃப் லெவல் அந்த லெவல் வரைக்கும் டேப் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட் இதை வச்சு தான் நம்ம 15 minutes டைம் ஃப்ரேம் வச்சு தான் சொல்கிறோம். மார்க்கெட் வந்து ஒரு சின்ன பை சைடு போயிட்டு தென் ஃபால் ஆக சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது. அதாவது 50% ஆஃப் லெவல்ஸை டேப் பண்ணிவிட்டு தென் மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற லெவல்ஸ் நம்ம வந்து கோல்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் இந்த வாரத்தோட டீட்டெயில்ஸ். இது பேங்க் நிஃப்டியோட டேட்டாஸ். இந்த லெவல்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட்டில் பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட ரிவ்யூஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் ஃபீட்பேக் பண்ணுங்கள். ஓகேவா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. தென் நிஃப்டி இது நிஃப்டி 50க்கான லெவல்ஸ். இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸ். நம்மளோட மேக்ஸ் கேல்குலேஷன் மூலமாக நம்ம பண்ணுறது. உங்களுக்கு யாருக்காச்சும் மேக்ஸ் கேல்குலேஷன் வச்சு வீக்லி ஓவர் யூஸ் தெரிஞ்சுக்கணும், அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட குரூப்பை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஆர் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபர்தர் டீட்டெயில்ஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில். ஓகேவா? இட்ஸ் ஃபுல்லி கம்ப்ளீட்டட் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.
அப்படியே மேக்ஸிடெக் ட்ரேடர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியன்ஸ், உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.